ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுத்து இல்லையா? உங்கள எல்லாரையும் மீட் பண்ணி. கடைசியா அப்புசாமியின் வாழ்நாளில் பகுதி 7 உங்களுக்காக சொல்லி முடிச்சேன். இதோ அதோட கன்டினியூவேஷன் மற்றும் கடைசி பகுதி. கொஞ்சம் நீளமா இருந்தாலும் சந்தோஷமா மொத்தத்தையும் கேட்டு மகிழுங்க. இதோ உங்களுக்காக அப்புசாமியின் வாழ்நாளில் பகுதி 8. போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, சீதா பாட்டி எப்படி பொன்னம்மா டேவிட கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியானது. திடுக்கிடும் தகவல்கள் என்ன அப்படிங்கிறதோட முடிச்சோம். விஷயம் என்னன்னா, பொன்னம்மா டேவிட் அப்படிங்கிறவங்க இந்த பாட்டி முன்னேற்ற கழகத்துல எப்போதுமே சீதா பாட்டியோட போட்டி போட்டுண்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, ஒரு நாள் என்ன ஆகுது, சில நாட்கள்ல அவங்க கணவர் டேவிட் அவங்களோட ஒரு சின்ன தகராறு. அதாவது எப்போதுமே அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அவரோட அவங்களோட தம்பி பால்ராஜ் அவர் தான் நிர்வகிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கணவர்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா, இத டேவிட் அவர்கள் நிராகரித்து மொத்தத்துல பொன்னம்மா அவங்கள விவாகரத்து பண்ணிடலாம் அப்படின்னு திட்டம் போடுறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, அவங்கள தானே கடத்திட்டு போய் வச்சு, "நீ 1 வார காலம் வேற எங்கேயோ இருந்ததுனால, உன் நடத்தை மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. அதனால உன்ன விவாகரத்து செஞ்சுடுறேன்" அப்படின்னு சொல்ல தீர்மானிச்சு, என்ன பண்றாருன்னா, அவரோட படுக்கை அறையிலிருந்து தானே ஜன்னல் கதவு எல்லாத்தையும் தாழிட்டுட்டு, கதவுகளையும் தாழிட்டு அவங்கள கடத்த பார்த்துருக்காரு. ஆனா, ஒரே ஒரு ஜன்னல் மாத்திரம் மூடவே முடியல. அந்த ஜன்னல் வழியா யாரும் நுழையவும் முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு நாள் அவர் ஒரு குரங்க பார்க்குறாரு. குரங்காட்டிய பார்க்குறாரு. குரங்கோட பார்க்குறாரு. அவன் பேர் கட்டையன். அந்த கட்டையன் என்ன அவனுக்கு ரொம்ப பழக்கம்னா, எல்லார் வீட்லயும் ஜன்னல உடைச்சு, அதன் மூலமா குரங்க அனுப்பி, கதவ திறந்து கொள்ளை அடிக்கிற பழக்கம் உண்டு. அதே மாதிரி எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சு முடிச்சுட்டு, வெளியில போனதுக்கு அப்புறமா அந்த கதவ குரங்கு மூலமா தாழ்ப்பாள் போட்டு, அந்த குரங்கு ஜன்னல் வழியா தப்பிச்சு போற பழக்கமும் உண்டு. இதே பழக்கத்த யூஸ் பண்ணி, அவர் பொன்னம்மாடி வீட கடத்துறாரு. இத பாட்டி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இத பத்தி ஒரு பத்திரிக்கைக்கு பேட்டியே குடுத்துருக்காங்க பாட்டி. என்ன அப்டின்னா, நிருபர் கேட்குறாரு, "பொன்னம்மா டேவிடோட கடத்தல்ல குரங்கு குட்டியின் பங்கு தான் இருந்ததுன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சீதா பாட்டி "ஒரு நாள் சாயந்திர பத்திரிக்கையில பொன்னம்மா டேவிடோட புகைப்படம் வெளிவந்திருந்தது. அந்த படத்த குரங்கு குட்டி ராஜா அகைன் அண்ட் அகைன் பார்த்துண்டே இருந்தது. மிக இன்டெலிஜென்ட் ஆனதால, அதுக்கு புகைப்படத்துல உள்ளவர அடையாளம் தெரிகிறது என்று நினைச்சேன். நீண்ட நாளைக்கு முன்னதாக இருந்தா ஒருவேளை அது மறந்திருக்கும். இப்ப ஞாபகம் இருக்கிறதுனால, சம்பவம் மிக சமீபத்தில தான் நடந்திருக்கணும் அப்படின்னு யூகிச்சேன்." அப்படிங்கிறாங்க. அதுக்கு நிருபர் "அதே குரங்கு தான் ஜன்னல் வழியா உள்ள போயி கதவ திறந்து எல்லாம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது?" அதுக்கு சீதா பாட்டி சிரிச்சுண்டே, "2+2 இஸ் 4. ஒரு நாள் எங்க காம்பவுண்ட் கேட்ட பூட்ட மறந்து நான் வந்துட்டேன். அதுக்கு ராஜாவே தானே போயி சாவி எடுத்து பூட்டிட்டு வந்தது. அதனால அதுக்கு பூட்டு, கதவு, தாழ்ப்பாள் இது எல்லாத்தையும் ஆப்பரேட் செய்ய நல்லா தெரியும்னு புரிஞ்சுது." அப்படிங்கிறாங்க. மறுபடியும் நிருபர் விடாம கேட்குறாரு, "டேவிடுக்கும் அதாவது பொன்னம்மா டேவிடுக்கும், அவரோட கணவன் டேவிடுக்கும் தகராறு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சது?" அப்படிங்கிறதுக்கு இங்க தான் சீதா பாட்டி கிண்டலா, "பின்ன லேடீஸ் கிளப் எதுக்கு தான் நடத்துறோம் நாங்க?" அப்படின்னு கிண்டலா கேட்குறாங்க. அதுக்கப்புறமா, "தொழிலதிபர் டேவிட் தான் கடத்தியிருக்க கூடும் அப்படின்னு எப்படி நினைச்சீங்க?" அதாவது டேவிடுடைய பிரதர் இன் லா, அதாவது பொன்னம்மாவோட பிரதர் பால்ராஜினால் தரப்பட்டது இந்த க்ளூ. ஒரு தினம் ஒரு ஒரு நாள் எனக்கு ஃபோன் செஞ்சு என்னோட சண்டை போட்டார். என்ன அவர் கேட்டார், "நீங்கள் எல்லாம் பெண்ணுரிமைக்காக பெரிதா கழகம் நடத்தி கிழிக்கிறீங்களே,
உங்க கழகத்துல உறுப்பினராக உள்ளவர்களின் உரிமைய உங்களால காப்பாத்த முடியலையே!" என்று கொதித்தார். என் சகோதரி பொன்னம்மாவ கணவர் டேவிட் ரொம்ப கொடுமைப்படுத்துறதாவும், பொது நிகழ்ச்சிகளின் போது தம்பதியர் மிக ஒத்துமை போல வந்து போவதெல்லாம் வெறும் நடிப்பு அப்படின்னும், ஏதோ ஒரு நாள் மனைவிய ஆள் வைத்து அந்த ஆள் மர்டர் பண்ணினாலும் ஆச்சரியப்படுறதற்கு இல்ல. அப்படின்னு டைவர்ஸுக்கு ஏதாவது காரணம் கிடைக்காதான்னும் அலையறார் என்று கூறி ரொம்ப வருத்தப்பட்டார். டேவிட் ரொம்ப சாமர்த்தியமா திட்டமிட்டிருந்தாரு. பொன்னம்மா இஸ் இன்ட்ரஸ்டட் இன் கம்பீட்டிங் ஃபார் பிரசிடென்சிஷிப் என்று அவருக்கு தெரியும். எலெக்ஷன் டைம்ல காணாம போனா, அவள எதிர்க்கட்சிக்காரங்க எங்கேயாவது கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு கேஸ திசை திருப்புறதற்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கார். ஸோ டேவிட் தண்டனை பெறுவாரா? போலீஸ் அவரை கைது செய்யுமா? அவர் அமைச்சருக்கு வேண்டியவர்னு சொல்லப்படுகிறதே அப்படின்னு நிருபர் கேட்க, சீதா பாட்டி நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு அதோட முடிக்கிறாங்க. மேல அப்புசாமி என்ன பண்றார்? குரங்கு குட்டிய வச்சு இத்தன நாள் பொழப்பு நடத்திட்டு இருந்தார் இல்லையா? இப்ப என்ன பண்றாருன்னு பார்ப்போமா? இதோ அப்புசாமி கூவுறார். "சீதே! சீதே! உன் கையால வந்து போனி பண்ணுமே!" சீதா பாட்டி விடியற்காலை நேர செல்ல தூக்கத்திலிருந்து எழுந்தவள், "இட் இஸ் டூ ஏர்லி" என்று திரும்ப கண்ணை மூடிக்கொண்டு விட்டாள். அப்புசாமி கோபத்துடன், "மனுஷன் உன்ன மதிச்சு கூப்பிடுறேன். இங்க வந்து பார்த்து உன் கையால போனி பண்ணுமே! நான் வெளிய பொழப்புக்கு 4 இடம் போக தேவல?" கணவன் வாயிலிருந்து கூட பிழைப்பு அது இது என்று உருப்படியான வார்த்தைகள் வருவது சீதா பாட்டிக்கு ஆச்சரியமா இருந்தது. "வாட் இஸ் திஸ்? போனி பண்ணு, துணி பண்ணுன்னு. காலையில ஏதாவது இடியாப்பம் விக்க கிளம்பிட்டீங்களா என்ன?" அப்புசாமி பளபளீர் என்று நெற்றியில் குழைத்த திருநீர் என்ன, அதில் மாடர்ன் ஆர்ட் போல சந்தன குங்கும சித்திர வேலைப்பாடு என்ன, காது இரண்டிலும் தலா ஒரு சாமந்தி புஷ்பம் என்ன, கழுத்தில் ஒரு துளசி மாலை என்ன என்ன என்ன, கையில ஒரு பளபள பித்தளை பாலிஷுடன் ஜொலிக்கும் கம்பி போட்ட பெட்டி. "பட்சி சாஸ்திரம் பார்க்கதரே" என்று அப்புசாமி கூவினார். கூண்டுக்குள் ஒரு கிளி இப்படியும் அப்படியும் அசைந்து ஆடிக்கொண்டிருந்தது. ரெக்கையெல்லாம் போதுமான அளவு அவனே வெட்டிட்டானாம். "அடே ராஜா! கூண்டிலிருந்து வந்த அம்மாவுக்கு ராசியான ஒரு சீட்ட எடுறா. நல்ல பலன் சொல்லு. அம்மாவுக்கு கட் அவுட் வைப்பாங்களா? பார்த்து எடுடா பாக்யவதிக்கு ஒரு சீட்டு, ₹2க்கு ஒரு சீட்டு, ₹5க்கு 3 சீட்டு. அவாளவாள் பலாபலன்களை வெளியே வந்து சொல்லுடா ராஜா." சீதா பாட்டி, "மை காட்! இது என்ன புது பிசினஸ்?" என்று திகைத்தாள். "செல்ல பிராணிகளை பிரியமாக வளர்த்தால் வயதான எங்களுக்கு மாரடைப்பு வராதுன்னு சொன்னேன். குரங்கு குட்டி ராஜாவ வளர்த்தேன். உனக்கே மாரடைப்பு வர மாரி ஆயிட்டுது. அதனால இப்போ பட்சி சாஸ்திரம். 2 இன் 1 அன்பாங்களே, அந்த மாதிரி செல்ல பிராணிக்கு செல்ல பிராணியா வளர்க்கலாம். நம்ம ராஜா கிளி இருக்கானே மகா புத்தி. டேய், வந்து இந்த வூட்டு ராணி அம்மா போனி செய்வாங்க. ₹2க்கு ஒரு சீட் எடுடா" என்று படைச்சீட்டுகளை குலுக்கி கூண்டுக்கு முன்னே பரப்பி கம்பி கூண்டை திறந்து விட்டார். "இந்த வீட்டு எஜமானிக்கு சிறந்த எதிர்காலம் உண்டா? நல்ல சீட்டா எடுத்து குடுறா ராஜா. எஜமானர்கிட்ட அம்மா பிரியமா இருப்பாங்களா? பார்த்து சீட்டு எடுடா." கிளி மதிப்புக்குரிய ஜனாதிபதி போல மெதுவாக நிதானமாக அசைந்து வந்து ஒரு சீட்டை கொத்தி எடுத்து அப்புசாமியிடம் தந்தது. அப்புசாமி தயாராக கிண்ணத்திலிருந்து நெல் ஒன்றை அதற்கு தர, அது கூண்டுக்கு திரும்பியது. அப்புசாமி படிக்கத் துவங்கினார். "கேளப்பா நீயுமே காதினாலே, பாரப்பா நீயுமே கண்ணினாலே, மங்களகரமாக லட்சுமி தேவி, பார்வதி, பரமேஸ்வரி, துர்காதேவி வந்திருக்கிறபடியால, நீயும் பணம் காசோடு தன தானிய சம்பத்துகளோடு அஷ்டலக்ஷ்மி சுபிக்ஷமும் பொன்னான பொட்டும் பூவும் புருஷனுமா நல்லா இருப்ப. போன பொருள் திரும்ப வரும். சுபம். ₹2 தரவும்." சீதா பாட்டி சிரித்தபடியே ₹100 நோட்டு ஒன்றை நீட்டினாள். "ஐயோ! சீதே! உனக்கு கூட இத்தனை தாராள மனசா? ₹2 சீட்டுக்கு ₹100யா? சீட்டுக்கு இல்ல, பொட்டிக்கே. செல்ல பிராணிகளை வளர்க்கறது மனதுக்கு நல்ல ஆரோக்கியமானது தான்.
ஆனா, அந்த அனிமலின் ஆரோக்கியமும் பாதிக்கக்கூடாதுல்ல. முதல்ல கொண்டு போங்க. கிளி கூண்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு வாங்க. உங்க ஜோசியமும் நீங்களும். அப்புசாமி பல்லை நரநரத்தார். அடியே கேள்வி! நான் எங்க நல்லா பிழைச்சிடுவேனோன்னு உனக்கு எப்பவுமே ஒரு பயம். ஆனா, நான் கிளி ஜோசியனார்னது ஆனது தான். இந்த கிளிய வச்சே கோடீஸ்வரன் ஆக்கி காட்டுறேன்டி. சவால். என்னன்ற? உங்க சேலஞ்சுக்கு ஒரு முடிவு உண்டா என்ன? என்று சீதா பாட்டி கழகத்துக்கு கிளம்பினாள். அப்புசாமி, "ஜோசியம் பார்க்கிறதே, கிளி ஜோசியம் பார்க்கிறதே" என்று பெட்டியுடன் கிளம்பினார் உற்சாகமாக. இதோட பகுதி 8 அப்புசாமியின் வாழ்நாளில் மொத்த எல்லா பகுதியிலும் முடிகிறது. கேட்டு நீங்க எல்லாரும் இத ரொம்ப சந்தோஷமா கேட்டு கழிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். மறுபடியும் உங்கள மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும்போது ஒரு நல்ல கதையோட சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. வேணும்னா கிளி ஜோசியம் கூட பாருங்க. பாய்.